Hello friends, welcome to Swastik Maths class. Last class la நம்ம என்ன பார்த்தோம் அப்படினா ஒரே ஒரு ரிசல்ட் ஒரே ஒரு தியரம் மட்டும் பார்த்தோம். அது என்ன தியரம்? Number of odd vertices in any graph is always even அப்படிங்கறது மட்டும் போன கிளாஸ்ல பார்த்தோம். இப்போ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா subgraph and types of subgraphs இதெல்லாம் பார்க்க போறோம். ரைட்டா? ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து subgraph அப்படினா என்ன? ஒரு கிராஃப் கொடுத்திருந்தாங்கன்னா அதுக்கு சப்கிராஃப்னு ஒண்ணே எப்படி டிஃபைன் பண்றது? எப்படி ஒரு செட்டுக்கு வந்து சப்செட் டிஃபைன் பண்ணுவோமோ அதே மாதிரி ஒரு கிராஃப்ல இருந்து சப்கிராஃப்னு எப்படி ஒண்ணு டிஃபைன் பண்றது அப்படிங்கறத இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். ஓகே. சோ இது வந்து டெஃபினிஷன். சோ let G equal to VE, the ordered pair V, ordered pair V, E be any graph. Then another graph H is equal to UF, ordered pair UF is called a subgraph of G if U is a subset of V and F is a subset of E. If these two conditions are satisfied, then we call this graph H as a subgraph of the graph G. அப்ப என்ன அர்த்தம்? ஒரு கிராஃபுக்கு இன்னொரு கிராஃபை நான் சப்கிராஃப்னு சொல்ல போறேன். எது? நான் ஃபர்ஸ்ட் ஒரு G ன்னு ஒரு கிராஃப் கன்சிடர் பண்ணிக்கிறேன், H ன்னு இன்னொரு கிராஃப் கன்சிடர் பண்ணிக்கிறேன். அப்ப ரெண்டு கிராஃப் இருக்கு என்கிட்ட. இப்போ இந்த Hங்கிற கிராஃபை Gங்கிற கிராஃப்க்கு சப்கிராஃபா இல்லையா அப்படின்னு நான் செக் பண்ணணும்னா என்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும்? இந்த ரெண்டு கண்டிஷன்ஸ். U is a subset of V. அப்படின்னா என்ன அர்த்தம்? H ஓட vertex set இருக்குல U, அது வந்து should be a subset of the vertex set of G. அதுதான் U is a subset of V. நெக்ஸ்ட் அதே மாதிரி இன்னொரு கண்டிஷன் என்ன? F is a subset of E. Fங்கிறது என்னது? edge set of இந்த செகண்ட் கிராஃப் H. ஸோ Hங்கிற கிராஃபோட edge set F வந்து subset of இந்த Gங்கிற கிராஃபோட சப்செட் E, கிராஃபோட எட்ஜ் செட் Eக்கு சப்செட்டா இருக்கணும். ஸோ இந்த வெர்டெக்ஸ் செட்டு இந்த வெர்டெக்ஸ் செட்டுக்கு சப்செட்டா இருக்கணும், இந்த எட்ஜ் செட்டு இந்த எட்ஜ் செட்டுக்கு சப்செட்டா இருக்கணும். ரைட்டா? இதுதான் கண்டிஷன்ஸ் ஃபார் அ சப்கிராஃப். அப்போ Hங்கிற கிராஃபை Gங்கிற கிராஃப்க்கு சப்கிராஃபா அப்படின்னு நான் செக் பண்ணணும்னா என்ன செக் பண்ணணும்? இந்த Hங்கிற கிராஃபோட வெர்டெக்ஸ் செட்டு Gங்கிற கிராஃபோட வெர்டெக்ஸ் செட்டுக்கு சப்செட்டா இருக்கான்னு நான் செக் பண்ணணும். அதே மாதிரி Hங்கிற கிராஃபோட எட்ஜ் செட்டு Gங்கிற கிராஃபோட எட்ஜ் செட்டுக்கு சப்செட்டா இருக்கான்னு செக் பண்ணணும். இந்த ரெண்டு கண்டிஷன்ஸும் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா we can call H as a subgraph of G. ரைட்டா? ஓகே. இப்போ நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் வந்து ஒரு கிராஃபை இன்னொரு கிராஃப்க்கு சப்கிராஃபா இல்லையான்னு செக் பண்ணணும்னா we should need two graphs இல்லையா? அதனால நான் என்ன செய்யறேன்? ரெண்டு கிராஃப்ஸ் அசியூம் பண்ணிக்கிறேன். Gன்னு ஒரு கிராஃப் ஃபர்ஸ்ட், அதோட வர்டெக்ஸ் அண்ட் எட்ஜ் வந்து இந்த மாதிரி இருக்கு, A B C D. இதுதான் Gங்கிற கிராஃப். இதோட வர்டெக்ஸ் செட் Vல என்னெல்லாம் வெர்டிசஸ் இருக்கு? A B C D இருக்கு. எட்ஜ் செட் Eல என்னெல்லாம் எட்ஜஸ் இருக்கு? A B B C C D அண்ட் B D. ஸோ இதுதான் Gங்கிற கிராஃப். இப்போ நான் Hன்னு இன்னொரு கிராஃப் கன்சிடர் பண்றேன், which consisting of the vertices A C D. இது H. ரைட்டா? இதுல இருக்கிற வெர்டெக்ஸ் செட்ல என்னெல்லாம் வெர்டிசஸ் இருக்கு? A C and D. எட்ஜஸ் என்னெல்லாம் இருக்கு? ஒரே ஒரு எட்ஜஸ் CD மட்டும்தான். ஸோ G equal to V, Eங்கிற கிராஃப், H is equal to U, Fன்னு இன்னொரு கிராஃப். இதுல Vல என்னெல்லாம் வெர்டிசஸ் இருக்கு? இந்த வெர்டெக்ஸ் செட் A B C and D. என்னெல்லாம் எட்ஜஸ் இருக்கு Eல அப்படின்னா AB BC CD and BD. ஸோ இது வந்து Gல இருக்கிற வெர்டிசஸ் அண்ட் எட்ஜஸ். இப்போ Hல இருக்கிற வெர்டிசஸ் அண்ட் எட்ஜஸ் என்னெல்லாம் பார்ப்போம். ஸோ வெர்டெக்ஸ் செட் ஆஃப் H வந்து Uன்னு டினோட் பண்ணியிருக்கோம். Uல என்னெல்லாம் இருக்கு? A C and D. என்னெல்லாம் எட்ஜஸ் இருக்கு? Fல CDன்னு ஒரே ஒரு எட்ஜ் மட்டும்தான் இருக்கு. கரெக்டா?
இது இந்த கிராஃபோட வெர்டெக்ஸ் செட் எட்ஜ் செட், இது இந்த கிராஃபோட வெர்டெக்ஸ் செட் எட்ஜ் செட். இப்போ h வந்து சப்கிராஃப் ஆஃப் g ஆன்னு செக் பண்ணுவோம். செக் பண்ணனும்னா என்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணனும்? இந்த கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகணும். u is a subset of v. u வந்து ACD, v வந்து ABCD. இதுக்கு சப்செட்டா? Definitely yes. So here u is a subset of v. First condition is satisfied. Right? What about the second condition? f வந்து subset of e ஆன்னு நான் செக் பண்ணனும். f ல cd னு ஒரு எட்ஜ் மட்டும் இருக்கு, e ல ab bc cd and bd னு இருக்கு. Clearly we note that f is a subset of e. Therefore the second condition is also satisfied. Correct? அப்ப ரெண்டு கண்டிஷனும் satisfy ஆயிட்டதுனால now this h is a subgraph of g அப்படினு சொல்லலாமா? கரெக்ட்டா? ஓகே. இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். அதே g ஏ எடுத்துப்போம். வேற g நம்ம புதுசா g எடுத்துக்க வேண்டாம். சேம் கிராஃப் g ஏ எடுத்துப்போம் with vertices a b c and d and edges as இங்க இருக்கிற அதே edges. இதே கிராஃப் தான், g வந்து இந்த கிராஃப் தான். இப்போ h ன்னு வேற ஒரு கிராஃப் எடுத்துக்கிறேன். இதுல பார்த்தா a b c d இது h. ரைட்டா? இப்போ g ஓட வெர்டெக்ஸ் செட் என்ன? சேம் வெர்டெக்ஸ் செட் a b c d, a b c and d. சாரி, g இல்ல, இது வந்து v. வெர்டெக்ஸ் செட் v of g. நெக்ஸ்ட் எட்ஜ் செட் ஆஃப் g னா e இல்லையா? அதோட ரெப்ரசன்டேஷன் e. அதுல என்னெல்லாம் எட்ஜஸ் இருக்கு? a b b c c d and b d as before. ரைட்டா? ஓகே. இது ஜிங்கிற கிராஃபோட வெர்டெக்ஸ் செட் அண்ட் எட்ஜ் செட். இப்போ ஹெச்ங்கிற கிராஃபோட வெர்டெக்ஸ் செட் என்ன? யூன்னு ரெப்ரசன்ட் பண்ணுறோம். ஸோ யூ இஸ் ஈக்குவல் டு இங்கே யூ வந்து ஏபி சி அண்ட் டி 4 வெர்டிசஸ் இருக்கு. எட்ஜஸ் என்னெல்லாம் இருக்கு? எஃப்ல ஹெச்சோட வெர்டெக்ஸ் செட்டை யூன்னு ரெப்ரசன்ட் பண்ணுறோம், எட்ஜ் செட்டை எஃப்னு ரெப்ரசன்ட் பண்ணுறோம். ஸோ எட்ஜஸ் என்னெல்லாம் இருக்குன்னா ஏபி பிசி சிடி அண்டு ஏசி. ரைட்டா? இப்போ இந்த கிராஃபோட வெர்டெக்ஸ் செட் எட்ஜ் செட், இந்த கிராஃபோட வெர்டெக்ஸ் செட் எட்ஜ் செட். இப்போ நான் என்ன செக் பண்ணணும்? வெதர் h is a subgraph of g அப்படின்னு செக் பண்ணுவோமா? h is a subgraph of g இருக்கணும்னா என்னெல்லாம் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும்? u வந்து சப்செட் ஆஃப் v இருக்கணும், f வந்து சப்செட் ஆஃப் v இருக்கணும். ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை ஆகணும். இப்போ பாருங்க, u வந்து சப்செட் ஆஃப் v யா? யூல ஏபிசிடி இருக்கு, வியும் ஏபிசிடி தான். ஆக்சுவலா யூ ஈக்குவல் டு வி அப்படின்னா என்ன அர்த்தம்? இட் இஸ் அ சப்செட் ஆஃப் வி. ஏன்னா நம்மளுக்கு என்ன தெரியும்? செட் தியரியில எவ்ரி செட் இஸ் அ சப்செட் ஆஃப் இட் செல்ஃப்னு தெரியும். therefore automatically u is a subset of v. even though u and v are the same, we can consider u as a subset of v. correct? So first condition is satisfied. u is a subset of v. vertex set of this graph is a subset of vertex set of this graph ங்கிறது satisfied. இப்போ what about the edge set னு பார்க்கலாம். இது என்ன சாட்டிஸ்ஃபை பண்ணணும்? f is a subset of e அப்படின்னு இருக்கான்னு செக் பண்ணணும். அது சாட்டிஸ்ஃபை பண்ணணும். சாட்டிஸ்ஃபை ஆகிருக்கான்னு பாருங்க. AB, BC, CD and AC இங்கே இருக்கு. இங்கே AB, BC, CD and BD இருக்கு. ஸோ இங்கே இல்லாத இந்த AB இங்கே இருக்கு, இங்கேயும் இருக்கு. BC இங்கே இருக்கு, இங்கேயும் இருக்கு. CD இங்கே இருக்கு, இங்கேயும் இருக்கு. பட் AC இங்கே இருக்கு, இங்கே இல்லை. therefore என்ன இப்போ ஆன்சர் வருது? F is not a subset of E. Edge set of this graph is not a subset of edge set of this graph. Correct? F is not a subset of E. So vertex set subset இருக்கு, but edge set not a subset of. இங்க இல்லாத ஒரு edge இங்க இருக்கு. அப்ப நம்ம என்ன சொல்ல முடியாது? இந்த கிராஃப் இந்த கிராஃபோட சப்செட்னு சப்கிராஃப்னு சொல்ல முடியாது நம்மளால. கரெக்ட்டா? So H is not a subgraph. Not a subgraph of எதோட not a subgraph? G ஓட not a subgraph. H is not a subgraph of G. கரெக்டா? அப்போ சப்கிராஃபா இருக்கிற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். இங்க இந்த H வந்து சப்கிராஃப் ஆஃப் G, பட் இந்த H வந்து not a subgraph of G. கரெக்டா? இந்த மாதிரி தான் ஒரு கிராஃப் இன்னொரு கிராஃப்க்கு சப்கிராஃபா இல்லையா அப்படின்னு செக் பண்ணணும். ரைட்டா?
இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன நோட் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு சின்ன ரிமார்க் மாதிரி. அது என்ன ரிமார்க் அப்படின்னா, எவ்ரி கிராஃப் இஸ் a subgraph of itself. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒவ்வொரு கிராஃபும் அதுக்கே சப்கிராஃபாக இருக்கும். எப்படி செட்டில் வந்து எவ்ரி செட் இஸ் அ சப்செட் ஆஃப் இட் செல்ஃப்னு சொல்கிறோமோ, அதே மாதிரி எவ்ரி கிராஃப் இஸ் அ சப்கிராஃப் ஆஃப் இட் செல்ஃப். ஸோ இந்த கிராஃபு இந்த கிராஃப்கே சப்கிராஃப், இந்த கிராஃப்க்கு இந்த கிராஃப்கே சப்கிராஃப். ஏன் வந்து அப்படி வருது அப்படின்னா, எப்போவுமே நம்மளுக்கு ஒரு செட்டு அதுக்கே சப்செட்டுன்னு சொல்கிறதுனால வி இஸ் அ சப்செட் ஆஃப் வி, இ இஸ் அ சப்செட் ஆஃப் இங்கிறது ஆட்டோமேட்டிக்காக வந்துருங்கிறதுனால தான் இந்த ரெண்டு கண்டிஷன்ஸும் ஆல்வேஸ் ட்ரூ. செட் தியரி படி இது ரெண்டும் ட்ரூ. அதனால எவ்ரி கிராஃப் இஸ் அ சப்கிராஃப் ஆஃப் இட் செல்ஃப்ங்கிறது ஆல்வேஸ் ட்ரூ. ஓகே, அப்புறம் வேற என்ன மாதிரி வெரைட்டிஸ் ஆஃப் சப்கிராஃப்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தா, அதில் ஃபர்ஸ்ட் ஒன் ரிமைனிங் இன்னும் கொஞ்சம் சில வெரைட்டிஸ் ஆஃப் சப்கிராஃப்ஸ் எல்லாம் இருக்கு. அதில் முக்கியமான ஒன்று ஸ்பேனிங் சப்கிராஃப். ஸோ நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா, சப்கிராஃப்ஸில் என்னெல்லாம் முக்கியமான வெரைட்டிஸ் இருக்குன்னு நான் சொல்ல போறேன். அதில் நம்ம ஒன்னொன்னா பார்க்கலாம். சப்கிராஃபில் spanning subgraph, vertex induced subgraph, edge induced subgraph, அப்புறம் edge disjoint subgraph, edge disjoint subgraphs அப்படின்னு இதெல்லாம் முக்கியமான வெரைட்டிஸ் ஆஃப் சப்கிராஃப்ஸ். ஸோ இந்த நாலும் மெயினான கிளாசிஃபிகேஷன்ஸ் அமங் சப்கிராஃப்ஸ். இப்போ இதை நம்ம ஒன்றா பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம ஸ்பேனிங் சப்கிராஃப்னா என்னன்னு பார்ப்போம். ரைட்டா? A graph H is equal to U, F is called a spanning subgraph of another graph G equal to V, E if condition என்னன்னா, if U is equal to V and F is contained in E. F is a subset of E. So, இந்த ரெண்டு condition satisfy ஆனா then H is called a spanning subgraph of V. அப்ப என்ன சொல்லிருக்கோம்? ஒரே ஒரு சின்ன difference between ordinary subgraph and spanning subgraph. Ordinary subgraphல U subset of V, F subset of E ன்னு சொன்னோம். பட் இங்க spanning subgraphல என்ன சொல்லிருக்கோம்? U is equal to V. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ரெண்டு கிராஃபோட vertex set ரெண்டும் சேமா இருக்கணும். இதுல என்னெல்லாம் vertices இருக்கோ அது எல்லாமே Hலயும் இருக்கணும். பட் எட்ஜ் செட் வந்து சப்செட்டா இருக்கணும். இந்த எட்ஜ் செட் இந்த எட்ஜ் செட்டுக்கு சப்செட்டா இருக்கணும். இந்த கண்டிஷன், இந்த ரெண்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனா then we call H as a spanning subgraph of G. கரெக்ட்டா? ஓகே, இப்போ நம்ம அதே கிராஃப் எக்ஸாம்பிளுக்கு அதே கிராஃப் G கன்சிடர் பண்ணுவோம். A B C D இது வந்து G equal to V, Eங்கிற கிராஃப். ரைட்டா? இப்போ Hன்னு ஒரு கிராஃப் நான் கன்சிடர் பண்ணணும். அது வந்து ஸ்பேனிங் சப்கிராஃபா இல்லையான்னு செக் பண்ணணும். இப்போ சப்போஸ் I take this 4 vertices A, B, C, D in H. H is equal to U, F. இப்போ இதில் எட்ஜஸ் என்ன எடுத்துக்கிறேன்னா இது மட்டும் எடுத்துக்கிறேன். ஸோ ஜிங்கிற கிராஃபில் ஏபிசிடின்னு வெர்டிசஸ் இருக்கு. எட்ஜஸ் என்னெல்லாம் இருக்கு? ஏபி, பிசி, சிடி அண்டு பிடி இருக்கு. ஹெச்ங்கிற கிராஃபில் என்னெல்லாம் வெர்டிசஸ் இருக்கு? அகைன் ஏபி, சி அண்டு டி. என்னெல்லாம் எட்ஜஸ் இருக்கு எஃப்ல? ஏபி அண்டு பிசி. கரெக்டா? இப்போ இதோட வெர்டெக்ஸ் செட்டும் இதோட வெர்டெக்ஸ் செட்டும் என்னன்னு நம்ம கிளியரா ரெப்ரசென்ட் பண்ணிடலாம். இதோட எட்ஜ் செட்டும் இதோட எட்ஜ் செட்டும் என்னன்னு கிளியரா ரெப்ரசென்ட் பண்ணிடலாம். இப்போ we have to check whether this H is a spanning subgraph of this G or not அப்படின்னு செக் பண்ணலாம். செக் பண்ணனும்னா என்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு பார்க்கணும். இந்த கண்டிஷனும் இந்த கண்டிஷனும்.
இப்போ u is equal to fங்கிறது சாரி u is equal to vங்கிறது ட்ரூவா இருக்கா? இங்கேயும் ABCD 4 vertices இருக்கு, இங்கேயும் அதே 4 vertices தான் ABCD இருக்கு. Therefore the first condition is satisfied. u is equal to v in this H and G. கரெக்டா? இங்கேயும் ABCD, இங்கேயும் ABCD, அதனால u is equal to v. What about the second condition, whether f is a subset of E? இங்க AB and BC ரெண்டு edges இருக்கு, இங்கேயும் அதே AB and BC இருக்கு, அது போற எப்போக எக்ஸ்ட்ராவா ரெண்டு edges இருக்கு. So anyway second condition is also satisfied. f is a subset of E. இந்த edge set இந்த edge setக்கு subset இருக்கு, இந்த vertex set இந்த vertex setக்கு equal இருக்கு. So இந்த ரெண்டு conditionsuமே satisfy ஆயிருச்சு. Therefore this H is a spanning subgraph of this G. கரெக்டா? So இந்த H வந்து இந்த G ஓட spanning subgraph. ஓகே, இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஏற்கனவே பார்த்த எக்ஸாம்பிளையே செக் பண்ணலாமே நம்ம, ஏன்னா இங்கே ஒரு எக்ஸாம்பிள்லாம் பார்த்தோம். என்ன எக்ஸாம்பிள்? சாதாரண சப்கிராஃபா இருந்தது. அந்த சாதாரண சப்கிராஃப் வந்து ஸ்பானிங் சப்கிராஃபான்னு செக் பண்ணலாமே. இப்போ இந்த கிராஃபில் இந்த கிராஃபுக்கு இந்த கிராஃபு சப்கிராஃப்னு பார்த்தோம். பட் இந்த கிராஃப் வந்து ஸ்பானிங் சப்கிராஃபா இருக்கா இந்த கிராஃப்க்குன்னு செக் பண்ணுவோமா? செக் பண்ணா என்ன இருக்கணும்? ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து நம்மளுக்கு என்னது? u ஈக்குவல் டு v இருக்கணும். இங்க u ஈக்குவல் டு v இருக்கா? கண்டிப்பா இல்ல. இங்க 3 வெர்டிசஸ் தான் இருக்கு, இங்க 4 வெர்டிசஸ் இருக்கு, எக்ஸ்ட்ரா ஒரு வெர்டெக்ஸ் இருக்கு. சோ this u is not equal to vங்கிறதுனால இந்த கிராஃப் is not a spanning subgraph of G, but it is a subgraph. இது சாதாரண சப்கிராஃபா இருக்கு, பட் ஸ்பானிங் சப்கிராஃபா இல்ல. கரெக்டா? ஓகே, இப்போ இந்த கிராஃப் எடுத்து பார்ப்போம். இங்கே இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லையா? ஆக்சுவலாக இந்த கிராஃப் வந்து நாட் அ சப்கிராஃப் ஆஃப் ஜின்னு பார்த்தோம். சாதாரண சப்கிராஃபாவே இல்லை. அப்போ ஸ்பானிங் சப்கிராஃபா இருக்க முடியுமா? இருக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இங்கே இருக்கிற எல்லா வெர்டிசஸும் இங்கேயும் இருக்கிறது. அது ஃபர்ஸ்ட் கண்டிஷன். சாரி, இந்த கிராஃப் இல்லை, ஐம் சாரி. இந்த கிராஃப் இதுதானே பார்த்தோம். இந்த கிராஃப் வந்து இந்த கிராஃபுக்கு இந்த கிராஃப் வந்து சப்கிராஃபே இல்லை அப்படின்னு நம்ம என்ன சொன்னோம்? கன்க்ளூஷன் சொன்னோம். அப்போ இது வந்து இதுக்கு சப்கிராஃபாவே இல்லை. அப்போ ஸ்பானிங் சப்கிராஃபா இருக்குமா அப்படின்னு செக் பண்ணுவோமா? ஸ்பானிங் சப்கிராஃபா இருக்க ஏதாவது சான்சஸ் இருக்குமா அப்படின்னா, இங்கே வந்து u ஈக்குவல் டு v இருக்கு. இங்கே இருக்கிற வர்டெக்ஸ் செட்டும் இங்கே இருக்கிற வர்டெக்ஸ் செட்டும் ரெண்டும் சேமாக இருக்குது, u ஈக்குவல் டு v இருக்குது. பட் செகண்ட் கண்டிஷன் என்ன ஆகலை? சாட்டிஸ்ஃபை ஆகலை, ஃபெயில் ஆயிடுச்சு. u ஈக்குவல் டு vங்கிற ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. பட் f is a subset of eங்கிற செகண்ட் கண்டிஷன் இங்கே சாட்டிஸ்ஃபை ஆகலை இந்த கிராஃபில். therefore this graph is also not a spanning subgraph of this graph. கரெக்டா? அப்போ என்னெல்லாம் இப்போ சொல்லியிருக்கோம்னா, இந்த கிராஃப் வந்து இந்த கிராஃபுக்கு ஸ்பானிங் சப்கிராஃப் இல்லை, பட் இட் இஸ் அ சப்கிராஃப், ஆர்டினரி சப்கிராஃப். அதே மாதிரி இந்த கிராஃப் வந்து இந்த கிராஃபுக்கு சப்கிராஃபும் இல்லை, ஸ்பானிங் சப்கிராஃபும் இல்லை, ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை பண்ணலை அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ இந்த கிராஃப் பார்த்தீங்கன்னா clearly this graph is a spanning subgraph of this graph. This H is a spanning subgraph of G. ஏன்னா ரெண்டு கண்டிஷன்ஸும் சாட்டிஸ்ஃபை ஆயிருச்சு. கரெக்டா? இப்போ ஸ்பானிங் சப்கிராஃபா இருக்கிற மாதிரி ஒரு எக்ஸாம்பிளும் ஸ்பானிங் சப்கிராஃபா இல்லாத மாதிரி ரெண்டு எக்ஸாம்பிள்ஸும் பார்த்துட்டோம். கரெக்டா? இப்போ ஸோ இதுதான் வந்து ஸ்பானிங் சப்கிராஃப் சம்பந்தமான பாயிண்ட்ஸ். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும்? வெர்டெக்ஸ் இன்டியூஸ்டு சப்கிராஃப்னா என்னன்னு சொல்லணும், எட்ஜ் இன்டியூஸ்டு சப்கிராஃப்னா என்னன்னு சொல்லணும், அப்புறம் எட்ஜ் டிஸ்ஜாயின் சப்கிராஃப்னா என்னன்னு சொல்லணும். ஃபர்ஸ்ட் இப்போ வெர்டெக்ஸ் இன்டியூஸ்டு சப்கிராஃப்னா என்னன்னு பார்க்கலாம். ரைட்டா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, வெர்டெக்ஸ் இன்டியூஸ்டு சப்கிராஃப்னா என்னன்னு பார்க்கணும். ரைட்டா? ஸோ வெர்டெக்ஸ் இன்டியூஸ்டு சப்கிராஃப் நான் என்னன்னு பார்க்கலாம். லெட் G equal to V, E be any graph. Consider a set V1 which is subset of V. Now a graph G1 is equal to V1, E1. Ordered pair V1, E1 is called a vertex
induced subgraph of G if E1 is a subset of E and E1 preserves adjacency of vertices as in G or as in E னு சொல்லலாம். ரெண்டு ஒன்று தான். கரெக்டா? இப்போ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணா then we can call this graph as vertex induced subgraph of this graph G. என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு புரியுதான்னு பாருங்களேன். vertex induced subgraphனா இது நேம்லேயே நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நம்ம பார்க்குறத விட இந்த நேமை வச்சு நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். என்ன சொல்லியிருக்கோம், ஒரு கிராஃப் G ஈக்குவல் டு வீக்கமாயின்னு ஏதோ ஒரு கிராஃப் எடுத்துக்கிறோம். இந்த வெர்டெக்ஸ் செட் Vக்கு ஒரு சப்செட் V1னு ஒரு சப்செட் எடுத்துக்கிறோம். Vல சப்செட் V1னு ஒரு எடுத்துக்கிறோம். அப்போ இந்த ஒரிஜினல் கிராஃப்லேருந்து ஏதோ சம் செட் ஆஃப் வெர்டிசஸ் மட்டும் V1ல கன்சிடர் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த செட் வந்து எந்த கிராஃபை இன்டியூஸ் பண்ணுதோ அதுதான் வெர்டெக்ஸ் இன்டியூஸ்டு சப்கிராஃப். இந்த வெர்டெக்ஸ் செட் வந்து ஒரு கிராஃபை இன்டியூஸ் பண்ணுது இல்லையா, அதுதான் வெர்டெக்ஸ் இன்டியூஸ்டு சப்கிராஃப். இன்டியூஸ் பண்றதுன்னா என்ன அர்த்தம், அதுதான் இங்க கண்டிஷன். என்ன சொல்லியிருக்கோம், now another graph G1 whose vertex set is this set V1 and edge set is set E1 which is called a vertex induced subgraph of G. இப்போ இந்த G1 இந்த Gக்கு vertex induced subgraph னு சொல்லணும்னா if என்ன கண்டிஷன், ஃபர்ஸ்ட் E1 வந்து சப்செட் ஆஃப் E இருக்கணும். இப்போ இந்த E1 வந்து சப்செட் ஆஃப் E இருக்கணும், எட்ஜ் செட்டுக்கு சப்செட்டா இருக்கணும். பட் அது மட்டும் இருந்தா பத்தாது, அடிஷனல் ஏன்னா அப்படி அது மட்டும் இருந்ததுன்னா ஆர்டினரி சப்கிராஃப் ஆயிடும். எக்ஸ்ட்ராவா என்ன கண்டிஷன் சொல்றோம், அண்ட் E1 preserves adjacency of vertices as in G or as in E. அப்படின்னா என்ன அர்த்தம், இப்போ E1ல இருக்கிற adjacency between vertices, E1ல edges தானே இருக்கும். அது எந்த மாதிரி edgesலாம் இருக்கணும்னா இந்த V1ல இருக்கிற vertices எல்லாம் ஒரிஜினல் கிராஃப் Gல என்ன மாதிரி adjacencyல இருக்கோ அந்த சேம் adjacency இங்க G1லயும் preserve ஆகணும். ரைட்டா? இப்போ ஒரிஜினல் கிராஃப்ல இந்த செட்டில் இருக்கிற வெர்டிசஸ்லாம் எப்படி எந்த வெர்டெக்ஸ் கூட அட்ஜசென்ட்டா இருக்கோ அந்த அட்ஜசென்சி ஃபுல்லா எங்கேயும் ப்ரிசர்வ் ஆகணும், E1லயும் ப்ரிசர்வ் ஆகணும். அந்த மாதிரி சப்செட்டா E1 வந்து Eக்கு இருக்கணும். ரைட்டா? சாதாரண சப்செட்டா இருந்தா பத்தாது, அட்ஜசென்சி பிட்வீன் வெர்டிசஸ் ஆஃப் E1 ப்ரிசர்வ் பண்ற மாதிரி E1ங்கிற எட்ஜ் செட் Eங்கிற எட்ஜ் செட்டுக்கு சப்செட்டா இருந்தா தென் இந்த G1 is called a vertex induced subgraph of this graph G. கரெக்டா? புரியுதா? இப்போ ஒரு எக்ஸாம்பிளோட பார்த்தா இன்னும் இது கிளியரா புரிஞ்சிடும். எக்ஸாம்பிள் வந்து அந்த நம்ம ஏற்கனவே கன்சிடர் பண்ண அதே கிராஃப் Gயே இங்கேயும் கன்சிடர் பண்ணுவோம். A B C D இது G ஈக்குவல் டு V, E. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு கிராஃப் கன்சிடர் பண்றோம். அடுத்து என்ன பண்ணணும், இந்த வெர்டெக்ஸ் செட் Vக்கு ஏதாவது ஒரு சப்செட் V1னு ஒரு சப்செட் வந்து கன்சிடர் பண்ணணும் இல்லையா? ஸோ லெட் அஸ் அஸ்யூம் V1 consisting of the vertices A, B and C. இப்போ இந்த வெர்டெக்ஸ் செட் இன்டியூஸ் பண்ற சப்கிராஃப் என்னவா இருக்க போகுதுன்னு நான் சொல்றேன். இப்போ ABC இந்த மூணு வெர்டிசஸ் மட்டும் வெர்டெக்ஸ் செட்டா இருக்கிற மாதிரியும் இந்த மூணு வெர்டிசஸும் இந்த ஒரிஜினல் கிராஃப் Gல எந்த மாதிரி அட்ஜசென்சில இருக்கோ அதே சேம் அட்ஜசென்சி வர மாதிரியும் நான் ஒரு கிராஃப் G1 அப்படின்னு வரைஞ்சிட்டேன்னா இதுதான் வெர்டெக்ஸ் இன்டியூஸ்டு சப்கிராஃப் ஆஃப் G. வெர்டெக்ஸ்னா இந்த வெர்டெக்ஸ் செட் இன்டியூஸ்டு சப்கிராஃப். இப்போ என்ன சொல்லியிருக்கோம், ஒரு கிராஃப் G கன்சிடர் பண்ணியிருக்கேன். இந்த வெர்டெக்ஸ் செட்டில் ஏதோ ஒரு சப்செட் எடுத்திருக்கேன், ஏபிசின்னு மூணு வெர்டிசஸ், இந்த மூணு வெர்டிசஸ் மட்டும் நான் எடுத்திருக்கேன். இப்போ இந்த மூணு வெர்டிசஸ் V1 வெர்டெக்ஸ் செட்டாக இருக்கிற மாதிரியும் இப்போ எட்ஜ் செட் நான் எப்படி போட்டிருக்கேன்னா இந்த மூணு வெர்டிசஸ் இந்த ஒரிஜினல் கிராஃப்ல எந்த மாதிரி அட்ஜசென்சியில் இருக்கு, A Bக்கு அட்ஜசென்ட்டாக இருக்கு, B Cக்கு அட்ஜசென்ட்டாக இருக்கு, அவ்வளோதான். இந்த மூணு வெர்டிசஸ்க்குள்ள இருக்கிற அட்ஜசென்சி இது மட்டும்தான். ஸோ இந்த கிராஃபை நான் அப்படியே இங்கே வரைஞ்சிட்டேன், இந்த எட்ஜஸை நான் அப்படியே இங்கே கொடுத்து இதுதான் எட்ஜ் செட் E1. கரெக்டா? ஸோ
ஸோ எட்ஜ் செட் E1ல என்ன இருக்கு? AB and BCன்னு 2 எட்ஜஸ் இருக்கு. வெர்டெக்ஸ் செட் V1ல என்னெல்லாம் வெர்டிசஸ் இருக்கு? ABCன்னு 3 வெர்டிசஸ் இருக்கு. ஸோ இப்போ now this is a graph. என்ன மாதிரி கிராஃப்னா, this graph is a vertex induced subgraph of this graph. இப்போ ஒரு வெர்டெக்ஸ் செட் எடுத்தோம், அது வந்து அப்படியே adjacency preserve ஆகுற மாதிரி கிராஃபை நான் வரைஞ்சேன், E1ங்கிற எட்ஜஸ் கொடுத்தேன். ஸோ now this new graph is a vertex induced subgraph of the original graph G. கரெக்டா? இன்னொரு எக்ஸாம்பிள் எடுப்போம். இதே கிராஃப்ல V2ன்னு வேற ஒரு வெர்டெக்ஸ் செட் எடுப்போம். இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டிக்காக நான் இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். A B C D. இது ஒரிஜினல் கிராஃப் G ஈக்குவல் டு V, E. நான் என்ன பண்ணிக்கிறேன்? V2ன்னு ஒரு சப்செட் ஆஃப் V கன்சிடர் பண்றேன். கன்சிஸ்டிங் ஆஃப் தி எட்ஜஸ், consisting of the vertices A, C and D. இந்த 3 vertices இருக்கிற மாதிரி நான் V2ங்கிற செட்டை கன்சிடர் பண்ணிருக்கேன். Clearly V2 is a subset of V. ரைட்டா? ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? இந்த V2ங்கிற செட் வெர்டெக்ஸ் செட்டாவும் A, C, D. V2ங்கிற செட்டு வெர்டெக்ஸ் செட்டாவும் இந்த ACDங்கிற இந்த 3 வெர்டிசஸ் இந்த Gல என்ன மாதிரி அட்ஜசன்சில இருக்கோ அந்த சேம் அட்ஜசன்சி பிரிசர்வ் ஆகுற மாதிரி அதே எட்ஜஸ் வந்து இங்கே கன்சிடர் பண்ணா அது எட்ஜ் செட் ஆகும். நான் ஒரு கிராஃப் கன்சிடர் பண்ணிட்டேன்னா V2, E2. Now this graph consisting of the vertices as vertices of V2 AC and D and edge set as 1D CD. ஏன்னா இந்த ACD இந்த 3 வெர்டிசஸ் இந்த கிராஃப்ல எப்படி அட்ஜசன்சில இருக்கு? A வந்து C கூட அட்ஜசன்ட் இல்ல, D கூட அட்ஜசன்ட் இல்ல, C வந்து D கூட அட்ஜசன்ட்டா இருக்கு. சோ இந்த அட்ஜசன்சி இங்க அப்படியே பிரிசர்வ் ஆகுற மாதிரி அந்த கிராஃபை நான் வரைஞ்சிட்டேன்னா now இத வந்து G2ன்னு வெச்சுப்போம். அது ஏற்கனவே G1 போட்டோம், அதனால இது G2. Now this graph G2 is also a vertex induced subgraph of this graph G. எந்த vertex set induce பண்ணிருக்கு? இந்த vertex set induce பண்ணிருக்கு. ரைட்டா? இதே மாதிரி இந்த கிராஃப்க்கு இன்னொன்று V3ன்னு ஒரு செட் எடுப்போம். V3ன்னு ஒரு சப்செட்டு B, C, D இருக்கிற மாதிரி நான் என்ன பண்றேன்? ஒரு சப்செட் எடுக்கிறேன். Clearly V3 is a subset of V. இப்போ இந்த 3 வெர்டிசஸ் இருக்குல்ல B, C, D. B, C, D. இந்த 3 வெர்டிசஸ் இந்த கிராஃப் Gல என்ன மாதிரி அட்ஜசன்சில இருக்கு? Bயும் Cக்கு Dக்கும் அட்ஜசன்ட்டா இருக்கு, Cயும் Bக்கும் Dக்கும் அட்ஜசன்ட்டா இருக்கு, Dயும் Bக்கும் Cக்கும் அட்ஜசன்ட்டா இருக்கு. சோ இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்ல அட்ஜசன்ட்டா இருக்கு இந்த 3 வெர்டிசஸ். இந்த அட்ஜசன்சி அப்படியே பிரிசர்வ் ஆகுற மாதிரி நான் எட்ஜஸ் இங்க கொடுத்துட்டேன்னா now this graph G3 equal to V3, E3 is another vertex induced subgraph which is induced by this vertex set. So நம்ம vertex induced subgraphனா என்னன்னு இப்ப கிளியரா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ ஒரு கிராஃப் எடுத்துக்கிறோம், அந்த கிராஃபோட வெர்டெக்ஸ் செட்ல ஏதோ ஒரு சப்செட் எடுத்துக்கிறோம். அந்த சப்செட் வந்து ஒரிஜினல் கிராஃப்ல இந்த கிராஃப்ல என்ன மாதிரி அட்ஜசன்சில இருக்கோ அதே சேம் அட்ஜசன்சி பிரிசர்வ் ஆகுற மாதிரி எட்ஜஸ் நம்ம எடுத்துக்கிட்டு அந்த கிராஃபை வரைஞ்சோம்னா, நியூ கிராஃப் வரைஞ்சோம்னா அந்த கிராஃப் தான் vertex induced subgraph of the graph G that we have considered at first. ரைட்டா? ஓகே. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கணும்னா edge induced subgraphனா என்னன்னு பார்க்கணும். vertex induced மாதிரியே அப்படியே edge induced. இதுல வந்து ரொம்ப கஷ்டமானது எதுவுமே கிடையாது. vertex induced subgraph எப்படி டிஃபைன் பண்ணமோ அதே மாதிரி தான் edge induced subgraph. ரொம்ப சிம்பிள். So now we shall see edge induced subgraph of a graph. Let G equal to V, E be a graph. Consider E1 be a subset of E. Then a graph G1 is equal to V1, E1 where the V1, E1 is called an edge induced subgraph of G if V1 is a subset of V and V1
consisting of the end vertices of the edges of E1. புரியுதான்னு பாருங்க. இப்போ என்ன சொல்லியிருக்கோம், G equal to V, E ன்னு ஏதோ ஒரு கிராஃபை ஃபர்ஸ்ட் நான் கன்சிடர் பண்ணுறேன். இப்போ நான் இந்த கிராஃபுக்கு ஏதோ ஒரு எட்ஜ் இன்டியூஸ்டு சப்கிராஃப்னு ஒரு சப்கிராஃபை நான் டிஃபைன் பண்ண போகிறேன். இப்போ எட்ஜ் இன்டியூஸ்டு சப்கிராஃப்னாலே ஆப்வியஸ்லி என்னவா இருக்கணும், ஒரு எட்ஜ் செட்டு இன்டியூஸ் பண்ண கிராஃபாக இருக்கணும். எப்படி வெர்டெக்ஸ் இன்டியூஸ்டு சப்கிராஃப்னா வெர்டெக்ஸ் செட்டை இன்டியூஸ் பண்ணிச்ச ஒரு கிராஃபை இன்டியூஸ் பண்ணினதோ அதே மாதிரி எட்ஜ் இன்டியூஸ்டு சப்கிராஃபில் என்ன செய்ய போகுதுன்னா ஒரு எட்ஜ் செட்டு வந்து ஒரு கிராஃபை புது கிராஃபை இன்டியூஸ் பண்ண போகுது. அதுதான் எட்ஜ் இன்டியூஸ்டு சப்கிராஃப்னு சொல்ல போறோம். கரெக்டா? சோ நான் என்ன எடுத்துக்கிறேன், இந்த ஒரிஜினல் கிராஃப் G equal to V, Eங்கிற கிராஃபோட எட்ஜ் செட் இருக்குல்ல E, அதுல நான் ஒரு செட் ஆஃப் எட்ஜஸ் நான் வந்து சப்செட்டா எடுத்துக்கிறேன். சோ E1 இஸ் a subset of E னா Eல இருக்கிற சில எட்ஜஸ் நான் E1ங்கிற செட்ல கன்சிடர் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த செட் எட்ஜ் செட்டாவும் V1ங்கிற ஒரு வெர்டெக்ஸ் செட் இருக்கிற மாதிரி ஒரு கிராஃபை வந்து நான் வந்து எட்ஜ் இன்டியூஸ்டு சப்கிராஃப்னு சொல்லணும்னா இஃப் என்ன கண்டிஷன், V1 should be a subset of V. V1 வந்து Vக்கு இந்த வெர்டெக்ஸ் செட் இந்த வெர்டெக்ஸ் செட்டுக்கு சப்செட்டா இருக்கணும். அண்ட் V1ல எப்படிப்பட்ட வெர்டிசஸ்லாம் இருக்கணும் அப்படின்னா நம்ம E1ல எடுத்தோம்ல எட்ஜஸ், அந்த எட்ஜஸோட எண்ட் வெர்டிசஸை ஃபுல்லா V1ல கலெக்ட் பண்ணணும். புரியுதா? ஸோ E1ங்கிற எட்ஜ் செட்டு ஈக்கு சப்செட்டா எடுத்தோம். இப்போ இங்கே E1ல என்னெல்லாம் இருக்கு, நம்மளுக்கு சில எட்ஜஸ் எல்லாம் இருக்கு. இந்த எட்ஜஸோட எண்ட் வெர்டிசஸை ஃபுல்லா V1ங்கிற ஒரு செட்ல கலெக்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த பேர் தான் என்னவா நம்மளுக்கு வரப்போகுது, எட்ஜ் இன்டியூஸ்டு சப்கிராஃப் ஆஃப் இந்த கிராஃப். Now G1 is called as an edge induced subgraph of the graph G. ரைட்டா? ஓகே, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ அதே கிராஃப் ABCD எடுத்துப்போம். நம்ம கன்வீனியன்ஸ்க்காக சிம்பிளாக புரிகிறதுக்காக நான் அதே கிராஃபையே அகைன் அண்ட் அகைன் எடுக்கிறேன். ரைட்டா? G equal to V, Eங்கிறது இந்த கிராஃப். இப்போ நான் என்ன எடுக்கணும், E1 as a subset of E, ஒரு set of edges from E வந்து நான் கன்சிடர் பண்ணணும். So let us assume that E1 be AB, BC and CD. இந்த மூணு எட்ஜஸ் இருக்கிற மாதிரி நான் E1ங்கிற செட்டு கன்சிடர் பண்ணுறேன். இப்போ நான் இந்த எட்ஜ் செட்டை இன்டியூஸ் பண்ண சப்கிராஃப் என்னவா இருக்க போகுது அப்படின்னா இட் இஸ் அ கிராஃப் G1 equal to V1, E1. இதில் E1ங்கிறது இந்த எட்ஜ் செட்டு. கிளியர்லி திஸ் E1 இஸ் அ சப்செட் ஆஃப் E இல்லையா? ஓகே, இந்த E1ங்கிறது எட்ஜ் செட்டாகவும் V1ங்கிறது வெர்டெக்ஸ் செட்டு. V1ங்கிறது எப்படிப்பட்ட வெர்டெக்ஸ் செட்டு, இங்கே இருக்கிற எட்ஜஸோட எண்ட் வெர்டிசஸ் எல்லாம் நான் கலெக்ட் பண்ணணும். அப்போ V1ல என்னெல்லாம் எனக்கு வெர்டிசஸ் வரணும் அப்படின்னா ஏபின்னு ஒரு எட்ஜ் இருக்கு. அப்போ ஏயும் பியும் எனக்கு என்ன வரணும், வெர்டிசஸ் செட்டில் வெர்டெக்ஸ் செட் V1ல வரணும். பிசின்னு ஒரு எட்ஜ் இருக்கு. அப்போ பியும் சியும் வெர்டெக்ஸ் செட்டில் வரணும். அப்போ பி ஆல்ரெடி இருக்கு, ஸோ சி கொண்டு வந்துடணும். அடுத்து சிடின்னு ஒரு எட்ஜ் இருக்கு. அப்போ சியும் டியும் எனக்கு எங்கே வரணும், வெர்டெக்ஸ் செட்டில் வரணும். சி ஆல்ரெடி இருக்கு, அதனால டி நான் போட்டுக்கணும். ஸோ இப்போ இந்த V1ம் இந்த E1ம் வெர்டெக்ஸ் செட் அண்ட் எட்ஜ் செட் ரெஸ்பெக்டிவ்லி இருக்கிற மாதிரி ஒரு நான் கிராஃப் வரைஞ்சேன்னா அதுதான் இந்த எட்ஜ் செட் இன்டியூஸ் பண்ண சப் கிராஃப். இப்போ நம்ம இதை கிராஃபாக வரைவோமா, V1ங்கிற வெர்டெக்ஸ் செட் என்ன இருக்கு, ABCDன்னு 4 வெர்டிசஸ் இருக்கு. ஸோ பிளேஸ் தி 4 வெர்டிசஸ் A, B, C and D which are vertices of V1. எட்ஜ் செட்டில் என்னெல்லாம் இருக்கு, AB, BC, CD. ரைட்டா? இதுதான் G1ங்கிற கிராஃப். Now clearly G1 is an edge induced subgraph of G. ஏன்னா இந்த எட்ஜ் செட்டு இந்த கிராஃபை இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கு, அதனால இந்த கிராஃப் வந்து எட்ஜ் induced subgraph of இந்த கிராஃப். கரெக்டா? இப்போ இதே மாதிரி E1ன்னு இந்த செட் எடுத்த மாதிரி E2ன்னு வேற ஒரு செட் எடுக்கலாம். Let us consider E2 be another subset of E such that E2 consisting of the edges AB and CD மட்டும் எடுப்போம். Clearly E2 is also a subset of E. ரைட்டா? இப்போ நான் என்ன பண்ணணும், E2ல இருக்கிற எட்ஜஸோட எண்ட் வெர்டிசஸ் எல்லாம் V2ங்கிற ஒரு செட்டில் நான் கலெக்ட் பண்ணணும்.
எப்படி கலெக்ட் பண்ணுவேன்? ஏபின்னு ஒரு எட்ஜ் இருக்குது, அப்போ ஏயும் பியும் வெர்டிசஸாக நான் எடுத்துக்கணும் எங்கள் V2ல். சிடின்னு ஒரு எட்ஜ் இருக்குது, அப்போ சியும் டியும் வெர்டிசஸாக கலெக்ட் பண்ணணும். அவ்வளோதான். இந்த 2 எட்ஜஸை வச்சு எனக்கு 4 வெர்டிசஸ் கிடச்சிருச்சு. இப்போ இந்த V2, E2 இந்த ஆர்டர்டு பேரை எடுத்து நான் படமாக வரைஞ்சிட்டேன்னா அதுதான் எட்ஜ் இன்டியூஸ்டு சப்கிராஃப் விச் இஸ் இன்டியூஸ்டு பை திஸ் எட்ஜ் செட். ரைட்டா? இப்போ நம்ம அதை வரைஞ்சிடுவோமா? V2ல் என்னெல்லாம் இருக்குது வெர்டிசஸ்? A, B, C and D 4 வெர்டிசஸ் இருக்குது. என்னெல்லாம் எட்ஜஸ் இருக்குது E2ல்? ABன்னு ஒரு எட்ஜ் இருக்குது, CDன்னு ஒரு எட்ஜ் இருக்குது. Now this graph G2 equal to V2, E2 is another edge induced subgraph of in the graph G where E2 is equal to this set. This set induces this graph. கரெக்டா? ஸோ இந்த எட்ஜ் செட்டு எனக்கு இந்த எட்ஜ் இன்டியூஸ்டு சப்கிராஃபை கொடுத்துருக்கு, இந்த எட்ஜ் செட்டு எனக்கு இந்த எட்ஜ் இன்டியூஸ்டு சப்கிராஃபை கொடுத்துருக்கு. இது மாதிரி நம்ம எந்த எட்ஜ் செட் வேணாலும் எடுத்துக்கலாம். ஒரு கிராஃப்லேருந்து ஒரு செட் ஆஃப் எட்ஜஸ் கன்சிடர் பண்ணிக்கிறோம், அந்த எட்ஜஸில் இருக்கிற எண்டு வெர்டிசஸ் எல்லாம் ஒரு செட்டாக கன்சிடர் பண்ணுறோம். இப்போ இதை பேர் பண்ணி வெர்டெக்ஸ் செட் அண்ட் எட்ஜ் செட்னு பேர் பண்ணி படமாக வரைஞ்சோன்னா அதுதான் எட்ஜ் இன்டியூஸ்டு சப்கிராஃப் ஆஃப் அ கிராஃப் ஜி. ரைட்டா? இப்போ லாஸ்ட்டாக நம்ம என்ன பார்க்கணும்னா எட்ஜ் டிஸ்ஜாயின் சப்கிராஃப்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்கணும். எட்ஜ் டிஸ்ஜாயின் சப்கிராஃப்ஸ் let G equal to V, E be any graph. Now 2 or more graphs, 2 or more subgraphs of G are called edge disjoint subgraphs of G if there is no common edge among them. Right? So அந்த பேர்லேருந்தே ஈஸியாக நம்ம லிட்ரல் மீனிங் அந்த நேம்லேயே இருக்குது. எட்ஜ் டிஸ்ஜாயின்ட் சப்கிராஃப்ஸ். அப்போ என்ன, அந்த எத்தனை சப்கிராஃப்ஸ் நம்ம வந்து எட்ஜ் டிஸ்ஜாயிண்ட்னு சொல்கிறோமோ அந்த சப்கிராஃப்ஸ்க்கெல்லாம் காமன் எட்ஜ் எதுவுமே இருக்கக்கூடாது. அதுதான் வந்து ஈஸியாக நம்ம நேம்லேருந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கக்கூடியது. என்ன சொல்லியிருக்கோம்? லெட் G ஈக்குவல் டு V, E be எனி கிராஃப். ஏதோ ஒரு கிராஃபை நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம் ஃபர்ஸ்ட். இப்போது 2 or more subgraphs of G. இப்போ 2 சப்கிராஃப்ஸை மட்டும் நான் எட்ஜ் டிஸ்ஜாயின்ட் சப்கிராஃப்ஸ்னு சொல்லலாம், ஆர் 3 கிராஃப்ஸை வந்து எட்ஜ் டிஸ்ஜாயின்ட் சப்கிராஃப்ஸ்னு சொல்லலாம், இல்லை 4 சப்கிராஃப்ஸை எட்ஜ் டிஸ்ஜாயின்ட் சப்கிராஃப்ஸ்னு சொல்லலாம். ஸோ எவ்வளோ நம்பர் ஆஃப் சப்கிராஃப்ஸ் வேணாலும் நான் எட்ஜ் டிஸ்ஜாயின்ட் சொல்லலாம். என்ன கண்டிஷன்? இஃப் there is no common edge among them. இப்போ 2 subgraphs of G நான் edge disjoint subgraphs னு சொன்னா அந்த ரெண்டுக்கு நடுவுல common edges இருக்கக்கூடாது. இதே மாதிரி 3 subgraphs of G நான் edge disjoint subgraphs னு சொல்லணும்னா அந்த 3 கிராஃப்ஸ்க்குமே நடுவுல common edge இருக்கக்கூடாது. கரெக்டா? இதே மாதிரி தான் 4, 5 எவ்வளோ நம்பர் ஆஃப் கிராஃப்ஸ் இருந்தாலும் சப்கிராஃப்ஸ் இருந்தாலும். ஓகேவா? இப்போ நம்ம எக்ஸாம்பிள் பார்ப்போம். இது வந்து எட்ஜ் டிஸ்ஜாயிண்ட்டுங்கிறதுனால நம்ம கொஞ்சம் பெரிய கிராஃபாக வேணால் கன்சிடர் பண்ணிக்கலாம். சிம்பிளிசிட்டிக்காக நான் வந்து வேறு ஒரு கிராஃப் G கன்சிடர் பண்ணுறேன். கன்சிஸ்டிங் ஆஃப் தி வெர்டிசஸ் A, B, C, D, E and F. எட்ஜஸ் வந்து இப்படி இருக்குன்னு வச்சுப்போம். இதுதான் G ஈக்குவல் டு V, Eங்கிற கிராஃப். இப்போ நான் இந்த கிராஃப்ல இருந்து 2 எட்ஜ் டிஸ்ஜாயின்ட் சப்கிராஃப்ஸ் வந்து நான் இப்போ வரைகிறேன். எப்படி வரைவோம்? அப்போ 2 சப்கிராஃப்ஸ் எடுத்துக்கிறோம். இந்த ஜிங்கிற கிராஃபுக்கு 2 சப்கிராஃப்ஸ் நான் ஃபர்ஸ்ட் கன்சிடர் பண்ணணும். அந்த 2 சப்கிராஃப்ஸுக்கும் காமன் எட்ஜ் இருக்கக்கூடாது. அதுதானே எட்ஜ் டிஸ்ஜாயின்ட் சப்கிராஃப்ஸ். ஓகே, அப்போ நான் என்ன பண்ணுறேன்? ஃபஸ்ட்டு ஒரு கிராஃப் வந்து A, B, D இருக்கிற மாதிரி A, B, D வெர்டிசஸும் now G1 equal to V1, E1
இப்போ இந்த கிராஃப் பாருங்க, இந்த G1 வந்து Gக்கு சப்கிராஃபா இருக்கான்னு செக் பண்ணுங்க. செக் பண்ணுவோமா? இப்போ V1 வந்து சப்செட் ஆஃப் Vயா? எஸ், கிளியர்லி V1 இஸ் அ சப்செட் ஆஃப் V. E1 வந்து சப்செட் ஆஃப் Eயா? எஸ், அதுவும் சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கு. ஸோ இங்கே இருக்கிற எட்ஜ் ஒரே ஒரு எட்ஜ் தான் இருக்கு, அந்த எட்ஜ் இதுக்கு சப்செட்டாக இருக்கு, இந்த எட்ஜ் செட்டுக்கு. தேர்ஃபோர் நவ் வி கேன் கால் G1 ஆஸ் அ சப்கிராஃப் ஆஃப் G. இப்போ இன்னொரு கிராஃப் எடுப்போம், G2ன்னு. G2க்கு வந்து நான் என்ன பண்ணுறேன், A B C D இந்த 4 வெர்டிசஸ் எடுத்துக்கிறேன். A B C and D 4 வெர்டிசஸ் எடுத்துட்டு now this graph is G2 equal to V2, E2. இப்போ இதுவும் இந்த கிராஃப் வந்து இந்த கிராஃப்க்கு சப்கிராஃபான்னு பார்க்கலாமா? V2 is a subset of V. ஏன்னா V2ல என்னெல்லாம் வெர்டிசஸ் இருக்கு? A B C D 4 தான் இருக்கு. ஸோ கிளியர்லி V2 is a subset of V. E2 subset of Eன்னு செக் பண்ணுவோமா? E2ல ரெண்டே எட்ஜஸ் தான் இருக்கு, BCயும் CDயும். BC CD இங்கேயும் இருக்கு. therefore E2 is a subset of E also. therefore this is another subgraph of G. அப்ப G1 வந்து Gக்கு ஒரு சப்கிராஃப், G2 வந்து Gக்கு இன்னொரு சப்கிராஃப். ஸோ இப்போ நம்ம இந்த ரெண்டு கிராஃப்ஸையும் பார்ப்போம். இது ஒரு சப்கிராஃபு, இது ஒரு சப்கிராஃபு. இது ரெண்டுக்கும் காமன் எட்ஜ் ஏதாவது இருக்கா? கிடையாது. ஏடிங்கிற எட்ஜ் இங்கே இல்லை, பிசிங்கிற எட்ஜோ சிடிங்கிற எட்ஜோ இங்கே இல்லை. therefore these two subgraphs are edge disjoint subgraphs of the original graph G. So இந்த கிராஃபுக்கு இது ரெண்டுமே சப்கிராஃப்ஸா இருக்கு in such a way that there is no common edges between them. Therefore these two subgraphs are called edge disjoint subgraphs of this graph. கரெக்டா? அப்ப இதே மாதிரி எந்த ரெண்டு கிராஃப் வேணாலும் கொடுத்து அது ரெண்டுக்கும் காமன் எட்ஜ் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணலாம். காமன் எட்ஜ் இல்லாம ரெண்டு சப்கிராஃப்ஸ் இருந்தா அது வந்து எட்ஜ் டிஸ்ஜாயின்ட் சப்கிராஃப்ஸ். ரெண்டு சப்கிராஃப்ஸ் மட்டும் இல்ல, 3 சப்கிராஃப்ஸ்ல கூட காமன் எட்ஜ் இல்லாம இருந்ததுன்னா எட்ஜ் டிஸ்ஜாயின்ட் சப்கிராஃப்ஸ்னு டிஃபைன் பண்ணலாம். ரைட்டா? ஸோ இதோட நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவை வந்து வைண்ட் அப் பண்ணிப்போம். நெக்ஸ்ட் வீடியோல நம்ம ரிமைனிங் திங்ஸ்லாம் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.